வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் குறித்து ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருப்பார். அந்த வழக்கின் தீர்ப்பானது சோசியல் மீடியாவில் வைரலாச்சு. அந்த வழக்கில் நீதியரசர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, குடும்ப நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்கில் மனைவி ஜீவனாம்சம் கேட்காவிட்டாலும் கூட அந்த பரிகாரத்தை நீதிமன்றமே தானாக முன்வந்து வழங்கி உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அதாவது மனைவி விவாகரத்து கேட்டு மட்டும்தான் வழக்கு தாக்கல் செஞ்சுருப்பாங்க, ஜீவனாம்சம் எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் ஜீவனாம்சமும் வழங்கி உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பு சொல்லும். இந்த தீர்ப்பு முதல்ல ஏற்புடையதா? நாம் அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதியை தான் விமர்சிக்கக்கூடாது, ஆனால் தீர்ப்பை விமர்சிக்கலாம். அது சட்டத்திற்கு உட்பட்டது தான். ஒரு வழக்கில் கண்ட தரப்பினர்கள் நீதிமன்றத்தில் கோராத ஒரு பரிகாரத்தை நீதிமன்றம் வழங்கி உத்தரவிட முடியுமா? சட்டத்திற்கும் மேலான அதிகாரங்கள் நீதிமன்றங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்தணும். நீதிமன்றத்திற்கு சில உள்ளார்ந்த அதிகாரங்கள் இருந்தாலும் கூட அதை சட்டத்திற்கு உட்பட்டு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கும் நாம் இது ரிலேட்டடாக தான் ஒரு வழக்கை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் மனைவி தாக்கல் செய்யப்படும் மனுவில் கேட்கப்படாத ஒரு பரிகாரத்தை நீதிமன்றம் வழங்கி உத்தரவிட முடியுமா? அதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறத இந்த வழக்கில் அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கின் தீர்ப்பை மதுரை உயர்நீதிமன்றம் கடந்த 2/3/2015 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் சத்யநாராயணன் அவர்கள் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக டக்குன்று புரிந்து கொள்ள முடியும். இந்த வழக்கில் கண்ட கணவரின் பெயர் பிபின், மனைவியின் பெயர் ஜாஸ்மின். இவங்க கிறிஸ்தவர்கள். இவங்க 2 பேருக்கும் 3/11/2008 கன்னியாகுமரி மாவட்டத்தில் வச்சு திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கும்போது மனைவியின் பெற்றோர் இந்த மனைவிக்கு 55 பவுன் நகை கொடுக்குறாங்க. அதே போல் இந்த கணவருக்கு 2 லட்சம் ரொக்கம் கொடுக்குறாங்க. அதுபோக 3 பவுனில் ஒரு பிரைஸ்லைட்டு போடுறாங்க. அதுபோக 1 பவுனில் ஒரு மோதிரம் போடுறாங்க. அதே போல் இந்த கணவரின் சகோதரருக்கு 2 பவுனில் 2 வளையல் போடுறாங்க. அதே போல் சகோதரருக்கு 1 பவுனில் செயின் போடுறாங்க. இவங்க திருமணம் முடிந்த பிறகு இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக குடும்பம் நடத்திட்டு வர்றாங்க. அப்படி குடும்பம் நடத்திட்டு வர்ற சமயத்தில் இவங்க 2 பேர்த்திற்கு இடையே பிரச்சனை ஏற்படுது. இப்படி பிரச்சனை ஏற்பட்டதுனால இந்த மனைவி அவருடைய பெற்றோர் வீட்டுக்கு போயிடுறாங்க. பெற்றோர் வீட்டுக்கு சென்றதுக்கு பிறகு இந்த மனைவி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு கீழே ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. அந்த பெட்டிஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் என் கணவருக்கும் 2008 திருமணமாச்சு. திருமணமாகும்போது வரதட்சணையாக 55 பவுன் நகை கொடுக்கப்பட்டது. அதுபோக 2 லட்சம் ரூபா கேஷ் கொடுக்கப்பட்டது. என் கணவருக்கு 4 பவுனில் பிரைஸ்லைட்டும் மோதிரமும் கொடுக்கப்பட்டது. அதே போல் என் கணவரின் சகோதரிக்கு 2 பவுனில் வளையல் கொடுக்கப்பட்டது. என் கணவரின் சகோதரருக்கு 1 பவுனில் ஒரு மோதிரம் கொடுக்கப்பட்டது. நாங்கள் திருமணம் முடிஞ்ச பிறகு நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனால் திருமணம் நடந்த நாள் முதலேயே என் கணவர் என்னை கொடுமைப்படுத்திட்டு வந்தார். என் கணவர் குட் ஷெப்பர்ட் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கூலை நடத்திட்டு வந்தார். அந்த ஸ்கூலில் ஆரம்பத்தில் நான் கொஞ்ச நாள் பிரின்சிபலாக இருந்தேன். அதன் பிறகு என் கணவர் அந்த ஸ்கூலை 1,60,00,000 விற்றுட்டார். இந்த ஸ்கூலை நடத்துவதற்கு என்னுடைய நகைகளை எங்கிட்ட இருந்த வாங்கி
அடகு வச்சு அந்த பணத்தையும் அந்த ஸ்கூலில் போட்டிருந்தார். 1,60,00,000க்கு ஸ்கூலை விற்ற பிறகும் கூட என் நகையை என்கிட்ட திருப்பி தரலை. இந்த சூழ்நிலையில் என் கணவர் இதை பற்றி கேட்கும்போதெல்லாம் என்னை அடித்து கொடுமைப்படுத்திட்டு வந்தார். ஒரு கட்டத்தில் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டார். அதன் பிறகு உறவினர்கள் சமாதானப்படுத்தி என்னையும் என் கணவரையும் திரும்பவும் சேர்த்து வச்சாங்க. அதனால் 2010 எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆனால் குழந்தை பிறந்த பிறகும் என் கணவர் என்னை கொடுமைப்படுத்திட்டு வந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தையோடு என்னை வீட்டை விட்டு துரத்திட்டார் அப்படின்னு சொல்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு கீழே பெட்டிஷன் போடுறாங்க. அந்த மனுவிலே செக்ஷன் 20, 23 இதுக்கு கீழெல்லாம் அவங்க பரிகாரம் கேட்டிருக்காங்க. இந்த பிரதான மனு நிலுவையில் இருக்கும்போது இந்த மனைவி இடைக்கால ஜீவனாம்சம் கேட்டு ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. அந்த பெட்டிஷனுக்கு இந்த கணவர் ஒரு கவுண்டர் போடுறாரு. அந்த கவுண்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் மனைவியின் மனுவில் கண்டுள்ள விஷயங்கள் அனைத்தும் பொய். என் மனைவி கூட நான் சேர்ந்து வாழ தயாராக தான் இருக்கிறேன். ஆனால் என் மனைவி தான் பிடிவாதமாக என்னை விட்டு பிரிந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. அதனால் நான் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் கவுண்டர் போடுறாரு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட குற்றவியல் நடுவர் மனைவி ஜீவனாம்சம் கேட்டு தாக்கல் செஞ்சிருக்கிற இடைக்கால மனுவை அலோவ் பண்ணிடுறாரு. அலோவ் பண்ணி மனைவிக்கு 5,000ம் அந்த குழந்தைக்கு ஒரு 5,000ம் கொடுக்கணும், மொத்தத்தில் 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாரு. கூடுதலாக அடிஷனலாக ஒரு உத்தரவு போடுறாரு. என்ன உத்தரவுன்னா, இந்த கணவர் ஒரு வீட்டை விலைக்கு வாங்கி அல்லது ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இந்த மனைவியையும் குழந்தைகளையும் குடியமர்த்த வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தார். ஆனால் மனைவி இந்த பரிகாரத்தை அசல் மனுவிலையும் கேட்கல, இடைக்கால மனுவிலையும் கேட்கல. நீதியரசர் தானாக இப்படி ஒரு உத்தரவை போட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து கணவர் உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறாரு. அப்போ அந்த கணவர் தரப்புள்ள ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கணவர் மனைவியோடு சேர்ந்து வாழ தயாராக தான் இருக்கிறார். ஆனால் மனைவி தான் வேண்டுமென்றே பிடிவாதமாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றாங்க. எனக்கு ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு. அதனால் எனக்கு கடன் கொடுத்தவங்க எனக்கு பயங்கரமாக நெருக்கடி கொடுத்தாங்க. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் நான் ஸ்கூலை 1,60,00,000க்கு நான் விற்றுட்டேன். ஆனால் நான் விற்ற தொகைக்கு மேலாக எனக்கு கடன் இருக்குது. அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்கூலை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நான் இந்த கடன் அடைப்பதற்காகவே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த சூழ்நிலை என் மனைவியும் வழக்க போட்டு என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் விசாரணை நீதிமன்றம் ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி வழங்கி உத்தரவிட்டதும் தப்பு. அது அதிகப்படியான தொகையும் கூட. அதுபோக என் மனைவி கேட்காத ஒரு பரிகாரத்தையும் கூடுதலாக வழங்கி உத்தரவிட்டது தப்பு. அதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு. இந்த மனைவி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா, திருமண நடந்த நாளில் இருந்தே இந்த கணவர் மனைவியை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்திட்டு வர்றாரு. அதுபோக குழந்தையோடு சேர்த்து இந்த மனைவியையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. இதையெல்லாம் பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் மிக சரியாக தான் உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் உத்தரவில் தலையிட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை அப்படின்னு அவர் வாதாடுறார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இடைக்கால ஜீவனாம்சம் வழங்கி உத்தரவிடுவது என்பது ஒரு தற்காலிக உத்தரவு தான். பிரதான மனுவானது நிலுவையில் இருக்கும்போது இதுபோல் இடைக்கால மனுக்களில் நீதிமன்றம் உத்தரவிடுவது இயல்பு தான். சட்டமும் அதை அனுமதிக்கு. இந்த வழக்கில் கணவனும் மனைவியும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் ஒருவர் மீது ஒருவர் சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளில் எந்த குற்றச்சாட்டுகள் உண்மை, எந்த குற்றச்சாட்டுகள் பொய் அப்படிங்கிறத விசாரணையின் போது தான் தீர்மானிக்க முடியும். அதை குற்றவியல் நடுவர் விசாரணையின் போது தீர்மானிப்பார். இந்த கணவர் சொல்கிறது சரியா அல்லது மனைவி சொல்கிறது சரியா, இந்த கணவர் பொய் சொல்கிறாரா அல்லது அந்த மனைவி பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத விசாரணை நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். அதே நேரத்தில்
மாதம் 10,000 ரூபாய் இடைக்கால ஜீவனாம்சம் வழங்கி உத்தரவிட்டிருப்பது என்பது அதிகப்படியான தொகையாக நாங்கள் கருதுகிறோன்னு சொல்லி அந்த மனைவிக்கு கீழமை நீதிமன்றம் உத்தரவிட்ட 5,000 2,500 குறைச்சிடுறாங்க. அதேமாதிரி குழந்தைக்கு 5,000 கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத 3,000 குறைச்சிடுறாங்க. குறைச்சிட்டு நீதியரசர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, மனைவி பிரதான மனுவில் தன்னை வீட்டில் குடியமர்த்துவதற்கு எந்த பரிகாரத்தையும் கேட்கலை. அதே போல் இடைக்கால மனுவிலையும் எந்த பரிகாரத்தையும் கேட்கலை. அப்படி மனைவி கேட்காத ஒரு பரிகாரமான ஒரு வீட்டை விலைக்கு வாங்கி அல்லது வாடகைக்கு எடுத்து இந்த மனைவியையும் குழந்தையையும் குடியமர்த்தணும் அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் தன்னிச்சையாக வழங்கி உத்தரவிட்டிருப்பது தப்பு. அப்படி ஒரு உத்தரவை வழங்குவதற்கான அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை. வழக்கு தரப்பினர்கள் கோராத ஒரு பரிகாரத்தை நீதிமன்றம் தானாக முன்வந்து வழங்க முடியாது. அதனால் குற்றவியல் நடுவர் அந்த வாடகைக்கு அல்லது விலைக்கு வாங்கி இந்த கணவர் மனைவியையும் குழந்தையும் குடியமர்த்தணும் அப்படிங்கிற உத்தரவை நாங்கள் செட்டசைட் பண்ணுறோன்னு சொல்லி அந்த உத்தரவை ரத்து செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டுருந்தாங்க. அதாவது உத்தரவு எப்படின்னா, குற்றவியல் நடுவர் இடைக்கால ஜீவனாம்சம் இல்லை 2 உத்தரவு போடுறாரு. ஒன்று இடைக்கால ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு உத்தரவு போடுறாரு. இன்னொரு உத்தரவு ஒரு வீட்டை விலைக்கு வாங்கியோ அல்லது வாடகைக்கு எடுத்தோ இந்த மனைவியும் குழந்தையும் குடியமர்த்தணும்னு உத்தரவு போடுறாரு. அந்த 2வது உத்தரவான அந்த வீட்டை விலைக்கு வாங்கி அல்லது வாடகைக்கு எடுத்து குடியமர்த்தணும் அப்படிங்கிற அந்த உத்தரவை நீதிமன்றம் ரத்து செஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த பரிகாரத்தை பிரதான மனுவிலையும் மனைவி கேட்கல, இடைக்கால மனுவிலையும் கேட்கல. அப்படி மனைவி கேட்காத ஒரு பரிகாரத்தை நீதிமன்றம் தானாக முன் வழங்கியிருப்பது தப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஜீவனாம்சத்தை கொஞ்சம் குறைச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. இப்போ குடும்ப வழக்குகள் சம்பந்தப்பட்ட மனுக்களில் மனைவி ஜீவனாம்சம் கேட்காட்டாலும் கூட அதை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிடலாம் அப்படின்னு சமீபத்தில் வழங்கியிருக்கிற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் 2015 மனைவி கேட்காத ஒரு பரிகாரத்தை நீதிபதி வழங்க முடியாது அப்படிங்கிற 2 உத்தரவையும் ஒப்பிட்டு பாருங்கள். 2மே உயர்நீதிமன்றங்கள் தான் வழங்குது. 2மே உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் தான் வழங்குறாங்க. 2 மனுக்களில் கண்ட விஷயங்களும் ஒன்று தான். ஒரு நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனைவி கேட்காட்டாலும் கூட பரிகாரம் வழங்கலான்னு சொல்கிறார். ஒரு நீதியரசர் என்ன சொல்கிறாரு, மனைவி கேட்காத பரிகாரத்தை வழங்கவே முடியாது, அதுக்கு சட்டத்தில் அதிகாரமே நீதிபதிகளுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நீதிமன்றங்கள் இதுபோல் முரண்பட்ட தீர்ப்புகளை வழங்குவாங்க. நாம தான் நம்ம வழக்கிற்கு தேவையான தீர்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நீதிமன்றத்தில் வாதாடணும். எல்லா தீர்ப்பும் எல்லா வழக்கு சங்கதிகளுக்கும் பொருந்தாது. ஒவ்வொரு வழக்கு சங்கதிகளும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இப்போ இந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, வழக்கு தரப்பினர்கள் கோராத ஒரு பரிகாரத்தை நீதிமன்றம் தானாக முன்வந்து வழங்க முடியாது. அப்படி வழங்குவதற்கு நீதியரசர்களுக்கு சட்டப்படி அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத இந்த தீர்ப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். கட்டாயமாக சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கும் கிரிமினல் நீதிமன்றங்களில் இது போன்ற டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கும் இந்த தீர்ப்பு கட்டாயமாக உதவும். ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் நடத்தப்படுகிற வழக்குகள் உரிமையல் தன்மை கொண்ட வழக்குகள். அது கிரிமினல் ப்ரொசீஜரில் நடத்தப்பட்டாலும் கூட அது சிவில் அதோடு தொடர்புடையது. சிவில் ஒரு வழக்கை, ஒரு டைவர்ஸ் வழக்கை அல்லது ஒரு ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் வழக்கை நாம் எப்படி நடத்துவோமோ அதே போல் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வழக்கையும் நாம் நடத்தணும். அதனால் சிவில் கிரிமினல் 2 வழக்கறிஞர்களுக்கும் இந்த வழக்கு தீர்ப்பு கட்டாயமாக பயன்படும். படித்து பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பயன்படும். நன்றி.